நம்ம எல்லாருக்கும் பீரியட்ஸ்னால் என்னென்னு தெரியும். பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுற பேடு எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் பேடு யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பேடுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? அதனால அவங்க எந்த மாதிரியான வலிகளையும் வேதனைகளையும் சந்திச்சாங்க? சாதாரணமாக 30 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பேடுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வலிகளும் வேதனைகளும் இருக்கா? இனிமேல் நீங்கள் எப்போ பேடு யூஸ் பண்ணாலும் இந்த வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். இது பெண்களுக்கான வீடியோ மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்களுக்கும் தெரிஞ்சக்கூடிய வீடியோ தான். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்காங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். பீரியட்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, வயசுக்கு வந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் 25லேருந்து 35 நாளுக்கு ஒரு தடவை வெஜானாலேருந்து பிளட் லீக் ஆகும். இது கிட்டத்தட்ட 5 to 7 நாட்கள் தொடர்ந்து லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான நாட்களில் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக வயிற்று வலி, கால் வலி, தலைவலி, முதுகு வலின்னு இருந்துக்கிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு பெண்களுக்கும் உடலுக்கு ஏற்ற மாதிரி வலிகள் மாறுபடும். இப்படி ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய இந்த விஷயத்த இந்தியாவில் தீட்டா பார்க்கப்பட்டு இருந்துச்சுங்க. இந்தியாவில் மட்டும்தான் பீரியட்ஸ் அப்போ பெண்களை தீட்டா பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உலக அளவில் வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்பெயின், நெதர்லாந்து போன்ற நாடுகளில் பீரியட்ஸ் அப்போ பெண்களை தள்ளி வைக்கிறதும் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிற கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இது கிட்டத்தட்ட 1970 காலகட்டங்கள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு இருந்துச்சு. இன்ன வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பீரியட்ஸ் அப்போ பெண்களை தீட்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பீரியட்ஸ் அப்ப வெஜானாலேருந்து வரக்கூடிய பிளட்டை உறிஞ்சதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பேட். இன்னைக்கு பெண்கள் பீரியட்ஸ் அப்ப பேட் யூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல பேடுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? தலையே சுத்திருங்க. உலக அளவுல பீரியட்ஸ் அப்ப ரத்தத்தை உறிஞ்சுறதுக்காக பெண்கள் துணி, பருத்தி, கம்பளி, இலை, புல், விலங்குகள்கிட்ட எடுக்கக்கூடிய தோல், சணல், மணல், தேங்காய் நாறு, வைக்கோல், சாம்பல் போன்றவற்றை ராவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல சணல், மணல், வைக்கோல், சாம்பலை துணிக்குள்ள வச்சு ஊசியால் பின்னி பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதிக அளவு துணியும் பருத்தியும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல பீரியட்ஸ் அப்போ எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாமல் ரத்தத்தை அப்படியே விட்டுருவாங்களாம். இந்த மாதிரி அசுத்தமான பொருட்களை யூஸ் பண்ணனால பெண்களுக்கு அதிக அளவு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுங்க. என்னதான் துணி ஓரளவுக்கு நல்ல முறையாக இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பீரியட்ஸ் அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்களாம். இதனால பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுற துணியை அரைகுறையாக துவைச்சு வெயிலில் காயப்போடாமல் யாருக்கும் தெரியாமல் நிழலில் காயப்போட்டுருவாங்களாம். இதனால் கிருமிகள் சாகாமல் அப்படியே துணியில் இருந்து நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். என்னதான் வைக்கோல், மணல்ல ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அசுத்தமான முறைன்றனால வெஜனா பகுதியில் அரிப்பு, எரிச்சல், துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுதல் ஏற்பட ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததா சிறுநீர் குழாய் வழியாக அசுத்தமான பொருட்கள் இருக்கக்கூடிய கிருமிகள் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருங்க. இதனால அடிக்கடி சிறுநீர் போனா எரிச்சல் ஏற்படும். அடுத்ததா சாம்பல், மணல்லாம் ரொம்ப கடினமானவன்றனால மென்மையான தோல்ல உரசி காயங்கள், புண்கள், இடுப்பளர்ச்சி நோயை ஏற்படுத்துங்க. அந்த காலத்துல போதிய மருத்துவ வசதி இல்லாதனால இந்த நோய் உடம்புக்குள்ள போய் சினப்பை, கருப்பையை பாதிச்சு பெண்களுக்கு குழந்தை பிறப்பதில் பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான வலிகளையும் வேதனைகளையும் சித்திரவதைகளையும் சந்திச்சாங்க நம்ம தாய்மார்கள். இந்த மாதிரியான பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்த வணிக நிறுவனங்கள் இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடணும், இதை வணிகமயமாக்கி வருமானம் ஈட்டணுன்ற நோக்கத்தில் 1880 இங்கிலாந்தில் உள்ள சவுத்தால்ஸ் என்ற நிறுவனம் முதல்ல ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கினை அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் உலகத்திலே முதல்ல வணிகமயமாக்கப்பட்ட நாப்கின். இதை பார்த்த அமெரிக்காவில் உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அங்கேயும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கினை அறிமுகப்படுத்தினாங்க. என்னதான் இது பெண்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றா இருந்தாலும் கூட 1800 காலகட்டன்றனால பெண்கள்கிட்ட அதிக அளவு கூச்சத்தன்மை இருந்துச்சு. இதனால ஆண்கள் வேலை பார்க்கும் கடைகளில் பெண்கள் நேரடியாக போய் நாப்கின்ற பேரை சொல்லி கேட்டுவாங்க கூச்சப்பட்டாங்க.
இதனால் நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணாமலே நாப்கின் வாங்குவதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான காரணத்தினால இந்த 2 நிறுவனமே நாப்கினை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல படுதோல்வி அடைஞ்சாங்க. 1914 இருந்து 1920 வரைக்கும் உலகம் முழுக்க முதலாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் போரில் அடிபட்ட ஒரு சோல்ஜருக்கு பிரான்ஸில் மருத்துவ வசதி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோல்ஜர் உடம்புல இருக்கும் காயங்கள்ல இருந்து ரத்தத்தை உறிஞ்சுறதுக்காக அங்கே உள்ள நர்ஸ் மரக்கூழ்ல இருந்து தயாரிக்கப்படும் செல்லுலோஸ் பேண்டேஜை யூஸ் பண்ணாங்க. இது பருத்தியை விட அதிக அளவு ஈரப்பதத்தை உறிஞ்சு தன்மை இருந்துச்சு. இந்த யோசனையை பயன்படுத்திய சிம்பிளி கிளாக் நிறுவனம் கோடெக்ஸ் பிராண்ட் மூலம் பேடை அறிமுகப்படுத்தினாங்க. 1880 சவுத்தால்ஸ் என்ற நிறுவனம் அறிமுகப்படுத்தின பேட் பருத்தியால் தயாரிக்கப்பட்டது. ஆனால் சிம்பிளி கிளார்க் நிறுவனம் அறிமுகப்படுத்தின பேட் செல்லுலாஸ் மூலம் தயாரிக்கப்பட்டது. இது பருத்தியை விட பல மடங்கு ஈரப்பதத்தை உறிஞ்சு தன்மை கொண்டது. 1880 சவுத்தால்ஸ் நிறுவனம் தோல்வி அடைஞ்ச மாதிரி நம்மளும் தோல்வி அடையக்கூடாதுன்னு கவனமாக இருந்தாங்க. ஆண்கள் வேலை பார்க்கும் கடைகளில் பெண்கள் பேடை கேட்டு வாங்குறதுக்கு சங்கடப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெடிக்கலில் பேடை ஈஸியாக எடுக்கிற விதமாக பேடை எல்லாத்தையும் முன்னாடி வைக்க சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பணப்பட்டியும் வச்சுருந்தாங்க. இதனால் பெண்கள் ஆண்கள்கிட்ட நேரடியாக கேட்காமலே பேடை எடுத்துக்கிட்டு அது பக்கத்துலேயே பணப்பெட்டியில் பணத்தை போட்டுருவாங்களாம். பேடை அதிக அளவு விற்பனை செய்யணும்னா முதல்ல பெண்கள்கிட்ட உள்ள கூச்சத்தையும் சங்கடத்தையும் போக்கணுன்ற நோக்கத்தில் கோடெக்ஸ் பிராண்ட் ஹோம் சேனல் என்ற பெண்களுக்கான பத்திரிகைகளில் நேரடியாக அட்வர்டைஸ் பண்ணாங்க. இது ஆரம்பத்தில் பெண்களுக்கு சங்கடமாக இருந்தாலும் காலப்போக்கில் நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருந்து தான் உலகம் முழுக்க இருந்து நவீன பேடை அறிமுகமாச்சு. இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் சிம்பிளாக பேடை இன்னரில் ஒட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 1970க்கு முன்னாடி வரைக்கும் பேடு யூஸ் பண்ணணும்னா சானிட்ரி பெல்ட்டுன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. சானிட்ரி பெல்ட்டு அப்படின்னா என்னென்னா 1920 கோடெக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட பேட் இன்னரில் ஒட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்படலை. அதனால பெண்கள் பேடு யூஸ் பண்ணால் நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யாமல் இருந்தாங்க. அதையும் மீறி செஞ்சால் பேடு சைடில் நழுவிட்டு வந்துடும். இந்த மாதிரியான சங்கடங்களை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரியான பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்த மேரி பீட்டர்ஸ் டேவிட்சன் கெனர் என்பவங்க சானிட்டரி பெல்ட்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. இதை இடுப்பில் அணிகிற மாதிரியும் பெல்ட்டோட 2 சைடும் எலாஸ்டிக் கயிறு ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த கயிறின் முடிவில் ஒரு கிளிப் ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இதனால் பேடு வைக்கும்போது பேடோட 2 சைடையும் அந்த கிளிப்பை மாட்டி விட்டால் பேடு நகராமல் கிரிப்பாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 1970 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. சானிட்டரி பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால இடுப்பு தொடையில் அழுத்தமும் பேடில் மாட்டிருக்க கிளிப் எடுத்துகிட்டு வந்துருமோன்ற அச்சம் பெண்கள்கிட்ட அதிக அளவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பயன்படுத்திய ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் 1880 தோல்வி அடைஞ்சதை மீட்டெடுக்குன்ற நோக்கத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டாங்க. அதனால 1969 முதல்ல சானிட்டரி பெல்ட் இல்லாத பேடை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பேடுக்கு பின்னாடி ஒரு ஒட்டும் பசை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. பேட் யூஸ் பண்ணும்போது ஒட்டும் பசைக்கு மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்டு நேராக இன்னரில் ஒட்டி யூஸ் பண்ணலாம். இதனால எந்த ஒரு சானிட்டரி பெல்ட்டும் தேவைப்படாமல் தவிர்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக அளவில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் ஒட்டும் பட்டை வந்தாலும் கூட சில சவால்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பேடோட அளவு பெருசாக இருந்ததாலும் ஒரு சில சமயத்தில் பேடு நழுவி இன்னரோட ஓரத்தில் ரத்த கசிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரியான பிரச்சனையை போக்குறதுக்காக 1980 இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆல்வேஸ் போன்ற பிராண்டுகள் பேடோட அளவு ரொம்ப சின்னதாக்கி பேடோட 2 சைடும் விங்ஸை வடிவமைச்சாங்க. இதனால் பேடை இன்னரில் ஒட்டி 2 விங்ஸும் இன்னரை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால் பேடு நழுவாமலும் ரத்த கசிவு ஏற்படாமலும் தவிர்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் இந்த பேடு தான் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. என்னதான் பேடு உலக அளவில் நார்மலைஸ் ஆக்கப்பட்டாலும் கூட பேடோட விலை அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டுச்சு. இதனால் இந்தியாவில் உள்ள கிராமப்புற மற்றும் ஏழை பெண்கள் பேடு யூஸ் பண்ணதை தவிர்த்து சுகாதாரமற்ற பழைய துணியை யூஸ் பண்ணாங்க. இதனால் அதிக அளவு நோய் தொற்று பரவ ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூரை சேர்ந்த அருணாச்சல் என்பவர் வீட்டிலையும் இதே மாதிரியான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பேடோட விலையை மலிவாக்கணுன்ற நோக்கத்தில் பேட் தயாரிக்கும் மிஷினை குறைந்த விலையில் கண்டுபிடிச்சாரு. இந்த மிஷினை வணிக நிறுவனங்களுக்கு விற்காம மகளிர் சுய உதவிகளுக்கு மட்டும் விற்பனை செய்தார். இதனால் கிராமப்புறம் மற்றும் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த விலையில் பேட் விற்பனை செய்யப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் கிராமப்புறத்தில் மிக குறைந்த விலையில் பேட் விற்பனை செய்யறதுக்கு காரணம் இவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷின் தான்.
இவ்வளோ பெரிய வழிகளையும் வரலாறையும் தடைகளையும் தாண்டி தான் பேட் வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் எப்போ பேட் யூஸ் பண்ணாலும் இந்த வீடியோ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.